அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல். தொடர் 806. நாம் தொடர்ந்து நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பாவ மன்னிப்புகளை பற்றி பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய பெரும்புதவியால் 15 நபிமார்களுடைய அந்த இஸ்திக்ஃபார்கள், பாவ மன்னிப்புகளை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். சில சகோதரர்கள் ரமலானுடைய நாள் வருவதால் அது சம்பந்தமான சில செய்திகளை பகிர்ந்து கொண்டால் நல்லதாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நபிமார்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் நாம் தொடர்ந்து பேசுவோம். இன்று நோன்பின் மாண்புகளும் அதனுடைய சிறப்புகளும். அரபி மாதங்களில் 9வது மாதம்தான் ரமலானுடைய மாதம். இந்த ரமலான் மாதத்திற்கென்று சில சிறப்புகள் உண்டு. ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த மாதத்தில் முழுமையான பயனை அடைவதற்காக அதன் சிறப்புகளை அறிந்து கொள்வது அவசியம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள்மறை திருக்குரானில் 2வது சூறாவில் 183வது வசனத்தில், அல்லாஹ்வை நம்பியவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட காரணத்தை சொல்லும்போது அதன் மூலம் நீங்கள் தூய்மை அடையலாம், தூய்மை உடையோராகலாம். உங்களுடைய பாவங்களெல்லாம் அழிக்கப்பட்டு நீங்கள் பரிசுத்தமான மனிதராக இந்த உலகத்தில் உருவாகுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். ஆகவே நம்மை அறிந்தோ அறியாமலோ தெரிந்திருக்கிற பாவங்கள் கரைய வேண்டுமானால் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் திருக்குரானில் 2வது சூறாவில் 183வது வசனத்தில் சொல்கிறார். நம்மளுடைய பாவத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு ஏராளமான நோய் நொடிகள், ஆபத்துகள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பாவங்கள் கரைவதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகளை ஒவ்வொரு மூமின்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாசி வ பய்யினாத்திம் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால், இந்த ரமலான் மாதம்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான ஒரு சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய அல் குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறங்கியது. இந்த வசனம் திருக்குரானில் 2வது சூறாவில் 185வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் அந்த மாதம் முழுவதும் கட்டாயம் நோன்பு வைக்க வேண்டும். உலகமாக அற்புதமான திருக்குரான் ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்ட காரணத்திற்காக அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கட்டளை. அப்படி அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றும் போது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வெகுமதி நம்மையுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை தூய்மை உடையவராக, பாவம் எதுவுமே இல்லாத பரிசுத்தமான மனிதராக அல்லாஹ் நம்மை உருவாக்குகிறான். ரமலான் 1வது இரவில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஹுஃபுகள் இறக்கப்பட்டன. சுஹுஃபுகள் என்றால் ஏடுகள், இறை கட்டளைகள், இப்படி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்கள் என்பது இறக்கப்பட்டது. அதற்கு பிறகு 700 ஆண்டுகளுக்கு பிறகு ரமலானில் 6வது நாளில் தௌராத் வேதம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கியது. அதன் பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகு ரமலான் 12இல் ஜபூர் வேதம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், அதன் பிறகு 1200 ஆண்டுகளுக்கு பின் ரமலானில் இன்ஜில் வேதம், ரமலான் 18வது நாள் இன்ஜில் வேதம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், அதன் பிறகு 620 ஆண்டுகளுக்கு பின் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபுர்கான் என்றும் திருக்குரான் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வேதம் அல்லாஹ் இறக்கி வைத்தான். வான்மறைகள் வழங்கப்பட்ட வளமான மாதம், நன்மைகள் நிறைந்த புனிதமான மாதம், அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பும் நிறைந்த மாதம். எந்த மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஷஹரே அஜீம், ஷஹரே முபாரக் என்று வர்ணித்து சொன்னார்களோ அந்த மாதம்தான் இது. ஷாபான் எனது மாதம் என்றும் ரமலான் எனது உம்மத்தினரின் மாதம் என்றும், இம்மாதத்தில் எவர் ஒருவர் நோன்பு நோற்றாரோ அவன் அல்லாஹுவின் மிக பெரும் திருப்தியை அடைந்து கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே ரமலானுடைய நாளில் நாம் கட்டாயம் நோன்பு வைத்து நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அத்தோடு ரமலானை அடைந்து கொள்வதற்கு முன்னால் பிறைகள் பார்ப்பது சம்பந்தமான ஏராளமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். ஆங்காங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் முறையான முறையில் இமாம்கள் சரியான ஒரு வழிகாட்டுதல்களை நமக்கு காண்பிப்பார்கள். அதை நாம் கேட்டறிந்து அதை புரிந்து அதன் பிரகாரம் நாம் ரமலானுடைய நாட்களில் நோன்பு வைக்க வேண்டும். நம்முடைய தமிழகத்தில் என்று பிறை தென்பட்டது என்று மூத்த உலமா பெருமக்களால் அறிவிக்கப்படுகிறதோ அதை எந்த கருத்து வேறுபாடும் கொள்ளாமல் அதை ஏற்று நம்மளுடைய ரமலான்களில் ஒற்றுமையோடு நோன்பு வைத்து ஒற்றுமையாக நாம் வாழ்வதற்கு இவைகளையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நடைபெற்ற பலவிதமான நெருக்கடியான காலகட்டங்களில் நாம் ஒன்றுபட்டது போல, ஒன்று இணைந்து செயல்பட்டது போல அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய இந்த கடமைகளையும் ஒன்றாயிருந்து ஓரணியில் நாம் செயல்பட வேண்டும். அதுவே நமக்கு ஒரு நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். பிறை சம்பந்தமாக ஆளாளுக்கு தேவையில்லாத கருத்துக்களை எதுவும் பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கு மூத்த முன்னோடி அறிஞர் பெருமக்கள் எதை நமக்கு வழிகாட்டுகிறார்களோ அதை ஏற்று நாம் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நபர்களும் ஏதாவது வாட்ஸ்அப்புகளில், ஃபேஸ்புக்குகளில் அங்கே பிறை தெரிந்தது, இங்கே பிறை தெரிந்தது என்றெல்லாம் போடும்போது உடனடியாக அதை நாம் பிறர்களுக்கு ஃபார்வர்டு செய்து விடாமல் அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை அறிந்து தெரிந்து அதற்கு பிறகுதான் அவைகளை நாம் பகிர வேண்டும். அது அல்லாமல் பிறை விஷயங்களில் நாம் குழப்பம் செய்துவிடக்கூடாது. நாம் சக்குடைய நாட்களில் நாம் நோன்பும் வைத்து விடக்கூடாது. இன்னும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளையும் அறிந்து கொள்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதமான இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் ரமலானுடைய பிறைகளை நமக்கு தெரிய வைப்பதோடு முழு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்து நம்முடைய வீடுகளில் சஹர் செய்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்து கொடூரமான நோய் நொடிகள், கொடூரமான இந்த துனியாவினுடைய மரணத்தில் இருந்து அல்லாஹ் ஒட்டுமொத்தமான இந்த உம்மத்தை பாதுகாக்க நாம் அனைவர்களும் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் மல்க பிரார்த்திக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் வாழ்கிறோம். ரப்புல் ஆலமீன் ஈமான் உடையவர்களை பல கட்டங்களில் பாதுகாத்திருக்கிறான், பல சிரமமான நேரங்களில் பாதுகாத்திருக்கிறான், நெருக்கடியான காலகட்டங்களில் பாதுகாத்திருக்கிறான். என்றும் ஈமானோடு வாழக்கூடிய நம்மையும் பல புறத்தில் இருந்து அச்சுறுத்தல்கள் தொடரக்கூடிய கொடூரமான இந்த காலகட்டத்திலையும் மூமின்களை தனிமைப்படுத்தி மூமின்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி அல்லாஹினுடைய உதவியை இந்த உம்மத்திற்கு மீண்டும் ஒரு தடவை அல்லாஹ் தருவான். அபூஜஹலுடைய தீமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தது போல, நம்ரூத்தினுடைய தீமையிலிருந்து இப்ராஹிம் நபியை பாதுகாத்தது போல, ஏராளமான அரசர்களுடைய தீமைகளிலிருந்து அந்தந்த நபிமார்களையும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தது போல, காபாவை கொடூரமான அரசர்களிடத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தது போல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களையும் நெருக்கடியான காலகட்டங்களில் அல்லாஹ் பாதுகாத்து இந்த மண்ணில் தன்னுடைய தீன் நிலைநிறுத்தப்படுவதற்கு எந்த அளவுக்கு செயல்பட்டார்களோ அத்தகைய வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொண்ட நாமும் எந்த விதமான குழப்பத்திற்கும் வழிவகுத்து விடாமல் அனைத்து நபர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மஸ்ஜிதுகளில் இன்று நோன்பு என்று அறிவிக்கப்படும் போது அப்போது நாம் நோன்பு வைப்போம். எப்போது நோன்பு இல்லை என்று சொல்கிறார்களோ அப்போது அதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அதுவே நம்முடைய எதிரிகளுக்கு நம்முடைய பலமும் நம்முடைய பலகீனமும் தெரிவதற்குண்டான ஒரு வழியாக இருக்கும். அத்தனை நபர்களும் ஒன்றுபோல் நோன்பு வைக்கும் போதும்
அத்தனை நபர்களும் ஒன்றுபோல் அணிவகுத்து நிற்கும் போதும் எதிரிகளுக்கு அதுவே ஒரு பெரும் அச்சத்தை கொடுக்கும். அத்தகைய ஒரு சூழ்நிலைகளை நாம் உருவாக்கிக் கொள்வோம். ரப்பு நம் அனைவர்களையும் பாதுகாத்துக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.